ஃபோனை வச்சுட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீங்களோ உங்களில் யாருக்காவது குர்ஆன் அறவே ஓத தெரியாதென்று இருந்தால் 3 விடயங்களை கடைபிடித்து கொள்ளுங்கள். 1வது, குர்ஆனை காது தாழ்த்தி கேளுங்கள். உதாரணமாக, நாம் வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுதோ, வீட்டில் இருக்கின்ற பொழுதோ, அல்லது கடையில் இருக்கின்ற பொழுதோ குர்ஆனை யூடியூபிலோ ஃபோனிலோ ப்ளே பண்ணி செவி தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருப்பது. 2வதாக, குர்ஆனை ஓத வைத்து அல்லது இவ்வாறான முறைகளிலே நாங்கள் குர்ஆனை செவிமடுத்து கேட்பதோடு அதோடு சேர்ந்து ஓதுவதற்கு பழக வேண்டும். 3வது, ஒரு டீச்சர் குர்ஆனை கற்றுத்தருவதற்கு ஒருவரை நியமித்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதல்லாமல் இன்றைக்கு நவீன முறைப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி பல வகையிலே ஆன்லைன் குர்ஆன் கோர்சஸ் வந்திருக்கின்றது. இதன் மூலமாகவும் குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம். எனவே ரமலானிலே குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நியத் இருந்தால் கட்டாயமாக இதை செய்யுங்கள்.